अस्सलाम वालेकुम हाय गाइस வெல்கம் டு புக்காச்சி. இப்போது வீக்கெண்ட் ஷாப்பிங்காக அல்தாமீர் மார்க்கெட் வந்திருக்கிறோம். எப்போதும் மார்க்கெட்டுக்கு வரத்துக்கு 1 ஹவர்லேருந்து 1 hour 15 minutes கிட்டக்க ஆகும். இன்றைக்கி 40 minutesலேயே வந்தாச்சு. டிராஃபிக்லாம் எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் வெளில தான் நமக்கு பார்க்கிங் கிடைக்கல. எங்க ஹாய் சொல்லுங்க. ஹாய். பார்க்கிங் கிடச்சிருச்சு. காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து வந்து ஒரு 5 நிமிஷம் தான் அப்படி நடந்து போனால் மார்க்கெட் வந்துடும். எப்போதும் இங்கே தான் கார் விடுவோம். மார்க்கெட் கிட்ட பார்க்கிங் கிடைக்காது, அதனால் காரை இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்கு நடந்து போவோம். மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். மார்க்கெட் வந்துட்டோம். இங்கே என்னென்ன கிடைக்குன்னா மட்டன், பீஃபு, அதுக்கப்புறமா வந்து மீன், இறால், நண்டு, அப்புறம் வெஜிடபிள்ஸ் ஷாப் சும்மா ஒரு 2-3 மட்டும்தான் இருக்குது. நான் காய்கறிங்க எப்போதும் நான் இங்கே மார்க்கெட்டில் வாங்க மாட்டேன். ஏன்னா நெஸ்டோ, லூலு இந்த கடைங்கள்லாம் விட எனக்கு என்னமோ இங்கே ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கா மாதிரி தோணும். அதனால் நான் எப்போதும் வாங்க மாட்டேன். ஷாப் நம்பர் 63 இங்கே தான் வந்து நாங்கள் எப்போதும் ஆட்டோட உள்பாகங்கள்லாம் வாங்குகிற கடை இது தான். நீங்களே பார்க்குறீங்க இங்கே போட்டி, அப்புறமா ஈரல், செவரொட்டி, தொப்பசா, அப்புறம் ஆட்டுக்கால், இதெல்லாம் ஆட்டுத்தாலை, இதெல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் அன்றைக்கி வந்து செவரொட்டி, தொப்பசா, பிரெயின் இதெல்லாம் மட்டும்தான் வாங்கினேன். வாங்கிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள கடைக்கு கிளம்பியாச்சு. இங்கே வந்து இந்த ஷாப்பில் வந்து மட்டன் 1 kg வாங்கியிருக்கோம். 37 சொன்னாங்க. இந்த ஷாப் நம்பர் 64. கோட்டோட ஸ்பேர் பார்ட்லாம் வாங்கின கடை நம்பர் வந்து 63. அதுக்கும் ஆப்போசிட்டில் உள்ள கடை வந்து 64. அங்கே மட்டன் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு ஃபிஷ், ப்ரான் ஏதாவது 2 இடத்துல வாங்கலான்னு சொல்லிட்டு ஃபிஷ் சைடு வந்திருக்கோம். இந்த இப்போ வந்து பாறை மீன் ஒரு மீன் வாங்கியிருக்கோம். 1 kgன்னு சொன்னாங்க. கேஜ் 25ன்னு சொன்னாங்க. எடுத்து க்ளீனிங் கொடுத்துருக்குறோம். க்ளீனிங் நடந்துகிட்ருக்காங்க. நண்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே நண்டே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு தான் எடுத்துகிட்ருக்காங்க. 1 kg எவ்வளோன்னு கேட்டோம். 18 ரியால் சொன்னாங்க. ஷாஸை வந்து நண்டு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா, அதான் உடனே வாங்கியாச்சு. அவங்க அதான் சொல்கிறாங்க, நான் நண்டு வாங்கி கேட்டேன், எங்கள் டேடி எனக்கு உடனே வாங்கி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாம் பிளான் பண்ணி எல்லாத்தையும் வாங்கியாச்சு. கறி 1 கிலோ, கிராப் 1 kg, பாறை மீன் 1 கிலோ, ஆமாம் அதெல்லாம் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் கேட்காது. ஆமாம், அடுத்து நெக்ஸ்ட்டுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு வீட்டுக்கான தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே போகிறது வீட்டுக்கு. வீட்டில் நான் சப்பாத்தியா? ஓகே நல்லது. ஹாய் சொல்லு. நெஸ்டோ வந்துட்டோம். இங்கே அசிசியாவில் உள்ள நெஸ்டோ வந்திருக்கோம். ட்ரெயின் மால் அது உள்ளக்க தான் நெஸ்டோ இருக்குது. இங்கே நெஸ்டோ எப்போதும் ரஷ்ஷாகவே இருக்கும். இன்றைக்கி என்னன்னு தெரில, கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக இருந்துச்சு. கீழே பார்க்கிங்லாம், இங்கே பார்க்கிங் ஸ்லாட்டில் நமக்கு பார்க்கிங்கே கிடைக்காது, கஷ்டமாக இருக்கும். வெளில வேறு எங்கேயாவது தான் விடுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி கீழே பார்க்கிங் கிடச்சிருச்சு. நட்ஸ்லாம் வீட்டில் கொஞ்சம் தீர்ந்துருச்சு. வாங்கிட்டு போய் ரீஃபில் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நட் செக்ஷன் தான் வந்திருக்குறோம். நான் அப்படியே ஃபுல்லாக 1 glance காட்டுறேன், நீங்களும் பாருங்கள் என் கூட சேர்ந்து. இங்கே அரபீஸ்லாம் பம்கின் சீட், சன்ஃப்ளவர் சீட்லாம் அவங்களாம் விரும்பி ரொம்ப சாப்பிடுவாங்க. அப்புறம் பக்கத்துலேயே பாருங்கள் நம்ம ஊர் ஸ்நாக்ஸ், மிக்சர், அப்புறம் முறுக்கு, அப்புறம் மசாலா கடலை இதெல்லாமே இருந்துச்சு. டேஸ்ட்லாம் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரிலாம் இங்கே இருக்காது. ஓரளவுக்கு தான் இருக்கும், ஸ்பைஸியே இருக்காது. நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ஏதாவது கிரேவிங்ஸ் வரப்போ வாங்கி சாப்பிட்லாம், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப டேஸ்ட்டாலாம் இருக்காது. இதெல்லாம் இந்த வாரத்தோட ஆஃபர் செக்ஷன்ஸில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் தான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். கீரைலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சிறுகீரையும் பாலக்கீரையும் எடுத்திருந்தோம்.
இன்றைக்கி என்னன்னு தெரில, அசியாவில் உள்ள நெஸ்ட்டோ ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. எப்போதுமே ரஷ்ஷாகவே இருக்கும். நம்ம எதையுமே ஒரு திங்ஸ் எடுக்கணும்னா வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நல்லா ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக அப்படியே பொறுமையாக ஒரு திங்ஸையும் பார்த்துக்கோங்க, அப்படியே பொறுமையாக எடுத்துக்கிட்டு இருந்தோம். மீன்லாம் இங்கே எதுவும் வாங்கலை, மார்க்கெட்லேயே வாங்கிட்டோம்ல, அதனால் இங்கே எதுவும் வாங்கலை. நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் வந்து இங்கேயே வாங்கிப்போம். வாங்கின வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து கவுண்டரில் பில் போட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவங்க எடுக்காதீங்க, வீடியோ என்ன எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம ஊர் ஸ்வீட்டு, லட்டு, மைசூர் பாக், அப்புறம் காஜு கத்லி, பாதுர்ஷா, அப்புறம் இந்த ஜிலேபி, இந்த மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஜிலேபி ஒன் டைம் வாங்கி சாப்பிட்ணும் போல இருந்துச்சு. வாங்கி சாப்பிட்டோம். டேஸ்ட் அந்த அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. அதனால் ஸ்வீட்ஸ்லாம் அதெல்லாம் எதுவும் வாங்குறதில்ல. ஷாஸ் கூட எனக்கு லட்டு வாங்கி கொடுங்கம்மான்னாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. அவ்வளோதான், திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இதோட கிளம்புறோம். இன்ஷால்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். திங்ஸ்லாம் வாங்கியாச்சு, வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பாய். இன்ஷால்லா இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.